வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் இமயம் தொலைக்காட்சி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இது நீங்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 6 மணி அளவில் நமது இமயம் தொலைக்காட்சியில் விடியலை நோக்கி மலர்ந்து கொண்டிருக்கிறது. நமது நிலையத்திற்கு வழக்கம் போல் சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைய தினம் வருகை தந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, வழக்கமா நம்மளுடைய இமயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சி மூலமாக ஏதாவது ஒரு கருத்துக்களை முதலாக பதிய வைப்பீர்கள். இந்த லைவ் ஆரம்பிக்கும் போது என்ன இன்னைக்கு சொல்ல போறீங்க? அதாவது இங்கே வந்து ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. இந்த ஆயுத பூஜை 3 தேவிமார்களுக்கு வரிசையாக கொண்டாடுறாங்க. தசரா பண்டிகை. இந்த 3 தேவிமார்களும் ஒன்று சேர்றாங்க. எப்போ அப்படின்னா, ஒரு அரக்கனை அழிக்க போகிறப்ப ஆண் தெய்வங்கள்லாம் விலகி நின்று பெண் தெய்வங்கள் அழிக்க முன்னேறி போகிறப்ப சக்தியால் தனிச்சு நின்று அந்த அரக்கனை அழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரஸ்வதி, லக்ஷ்மி 2 பேரையும் துணைக்கழுத்து ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து அந்த அரக்கனை அழிச்சிருவாங்க. அந்த அரக்கர் யாருன்னா, ஒரு முனிவர் உடைய ஹோமத்திலிருந்து, பிருகு முனிவர் ஹோமத்திலிருந்து உருவான அரக்கர். அதாவது அந்த பிருகு முனிவர் வந்து தனியா சிவன் மட்டுமே இருக்கு, சக்தி இல்லை, சிவனை மட்டுமே கும்பிட்டாரு. அதை அடக்கிறதுக்காக இந்த 3 சக்திகளும் ஒன்று சேரும். இந்த பிருகு முனிவர் தான்கிற அகந்தையில அந்த ஹோமத்தை நடத்துவாரு. ஸோ அந்த அகந்தையில நடக்கிறப்ப அதை அழிக்கிறதுக்கு, சக்தியால என்னை அழிக்க முடியாது, சிவனே பெருசுன்னு சொல்லிட்டு அவரு பூஜை பண்ணி அந்த அரக்கனை வரவழைச்சு சக்தி அழிக்க விடுவா நினைப்பாரு தான்கிற அகந்தையில. அப்ப சக்தி தேவிமார் 3 பேரும் ஒன்று சேர்ந்து தன்னம்பிக்கையால் அந்த அரக்கனை வந்து அழிப்பாங்க. தான்கிற அகந்தை இருக்கிற யாராலையும் வளர முடியாது, தன்னம்பிக்கை இல்லாட்டி வாழவே முடியாதுன்னு சொல்லி. நல்ல விஷயம் சுவாமிஜி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற இருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய நேரலையில் நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஜாதகத்தை பற்றி சொல்கிறீங்க. அந்த ஜாதகத்தில் இருக்கிற கட்டங்களை நம்ம மாற்றி அமைச்சு அவர்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் மாற்றி அமைக்கிறது சாத்தியமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அது இன்னும் விரிவாக அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா நம்ம நேயர்களுக்கு தகவல்கள்? அதாவது ஒரே சமயத்தில் 4 குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளோட ஜாதகமும் நேரம் எல்லாம் ஒன்றாத்தான் இருக்கும். அதோட லக்னங்கள் மட்டும் மாறி வரும். மற்றபடி ஜாதக அமைப்பு எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வளரும். அதாவது பஞ்சபூதத்தில் எந்த பூதத்தோட சக்தியில் அது பிறந்திருக்கோ அந்த அடிப்படையில் அது வளரும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமலத்திலிருந்து 5 துவாரத்திலிருந்து பால் வந்து அந்த தாய்ப்பால் அந்த குழந்தை குடிச்சிட்டு வர்றப்ப அந்த குழந்தைக்கு அனைத்து விதமான சக்திகளும் கிடைக்கும், அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும். இது மொத்தம் 5 துவாரங்கள் 1, 2, 3 இருக்கு. அந்த 1ல் வர்றப்ப அந்த குழந்தை சீக்கிரம் அல்பாயுசில் போயிடும். ஸோ அது பிறக்கும் போது எந்த கர்மாவில் பிறந்திருக்கோ, எந்த கிரகம் பாதிச்சிருக்கோ அந்த கிரகத்தோட மட்டும் பாவத்தை மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா அந்த கிரகத்துக்கு தேவையில்லாம பரிகாரம்னு ஒண்ணு செய்ய தேவையே இல்லை. நன்றி நன்றிங்க சுவாமி சார். முதல் நேயர் என்ற தினத்தின் முதல் லைன்ல இருக்காரு. வணக்கம் இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்களோட பேர் சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து ஆனந்த். பெங்களூர்ல ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க ஐயா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, சொல்லுப்பா. சுவாமிஜி, நான் பெங்களூர்ல இருந்து ஆனந்த் பேசுறேன். சொல்லுங்க ஆனந்த். சுவாமிஜி, நான் மேஸ்திரி வேலை செய்யறது. என்னம்மா? மேஸ்திரி வேலை செய்யறது. நானு வேலை சரியில்லை. 2 மாசம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. வேலை தடையாயிட்டே இருக்க. வேலை எங்க போனாலும் இல்லைங்கிறாங்களா? இல்ல, கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருந்ததுனால. சரி, இப்ப கடைசியா எந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணீங்க? பழைய ஓனர் கிட்ட தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஓ, இப்ப அந்த ஓனர் அவர் கட்டி சேல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இப்ப நீங்க பைக்ல இல்ல கார்ல போறப்ப உங்க பேர் சொல்லி யாராச்சும் கூப்பிடுற மாதிரி இருக்கா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல சாமிஜி. முகம் திடீர்னு இருட்டடிச்ச மாதிரி இருக்கா? கருப்பா இருக்கா? என்னம்மா? கொஞ்ச நாளைக்கு முன்ன ஆபரேஷன் பண்ண இடுப்புக்கு, அப்பல இருந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை மாசம் ஆச்சுமா? 2 மாசம் ஆச்சு சாமிஜி ஆபரேஷன் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்கலையா? அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்கல எதுவுமே. ஒரு போயிடுது. வால்மிளகு மட்டும் ஒரு 108 வால்மிளகு எடுத்துப்பா. என்ன சாமிஜி? வால்மிளகு செவ்வாய்க்கிழமை 11:30 மணி மார்னிங்ல இடமிருந்து வளமா 108 பீஸ் வால்மிளகு மட்டும் எடுத்து சுத்திட்டு முச்சந்தில போட்டு போட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்து மோர், இஞ்சி போட்டு மோர் குடிங்க. சரி சாமி, உடனடியா உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரி, தேங்க்யூ சாமி. நல்லதுப்பா. நன்றி நன்றி நன்றி.
நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58 டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பிரத்யேகமாக மதுரையில் சந்திக்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் ரோடில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போய் பாருங்கள். காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை அவரை அந்த அலுவலகத்தில் சந்திக்கலாம். சுவாமிஜி, இப்போ ஜாதகத்தை பற்றி சொல்லும்போது எல்லாருமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த ஓமம் ஏதோ நடத்தி அந்த விஷயங்களை மாற்றி அமைக்கும்போது அதனுடைய பலன் முழுவதும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களே? போபல் விஷவாயு கசிவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த விஷவாயு கசிகிறப்ப ஒரு குடும்பத்தில் மட்டும் அங்கே துர்கா பூஜை பண்ணி அவங்க வீட்டில் ஹோமம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹோமத்தில் நடந்த வீட்டில் இருந்த யாருக்குமே அந்த விஷவாயு தாக்குதல் நடக்கல. அந்த வீட்டில் இருந்தவங்க மட்டும் உயிரோடு இருந்தாங்க. இது உண்மை சம்பவம். நெட்ல அடிச்சிங்கன்னா வந்துடும். அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருமே அந்த விஷவாயு தாக்கி இறந்தாங்க. ஆனா அந்த ஒரு வீட்டுல மட்டும் ஹோமம் நடந்துட்டு இருந்த அந்த வீட்டுல மட்டும் யாருமே இறக்கல, எல்லாருமே உயிரோட இருந்தாங்க. அந்த ஹோமத்தோட பல காரணம் என்னன்னா, ஹோமத்துல போடக்கூடிய திரவியங்கள் அதோட சக்தி அந்த காற்றுல பரவி வந்த விஷத்தன்மையை அழிச்சு அந்த வீட்டுல இருந்த அத்தனை பேர் உயிரையும் காப்பாத்திருக்கு. அதே போல எந்த காரணத்துக்காகவும் சரியான வேத வித்வான்களை வச்சு முறையா ஹோமம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது 100% பலனை கொடுக்குங்க. நன்றிங்க சுவாமிஜி. இப்போ வழக்கமா இந்த கேள்விக்கு முன்னாடி நம்ம நேர சந்திருக்கோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. கையில பேப்பர் பேனை எடுத்து வச்சுட்டு பேசுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தால் அதை ஒன்னா செலக்ட் பண்ணி என்ன கேட்க போறது தெளிவா கேளுங்க. சுவாமிஜி பரிகாரம் சொல்லும் போது சரியான முறையில் நோட் பண்ணீங்க. என்னென்ன சந்தேகம் இருக்கோ அப்பவே கேட்டுக்கிடுங்க. சுவாமிஜி, இப்போ நீங்க சொல்றது கூட பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ பணம் சம்பாதிக்கிறவங்களாம் பாதி பேர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது சரியான முறையில தெரியல. இப்போ அன்னதானம்ட்டு டக்குன்னு அவங்க ஒரு விருப்பத்துக்கு போட்டுருவாங்க. ஆனா அன்னதானத்துக்கு நீங்க நிறைய ஒரு விதிமுறைகள் சொல்லிருக்கீங்க, இப்படி பண்ணாதான். அதை அன்னதானங்கிறது எல்லாரும் சடார்னு போடக்கூடாது. அன்னதானம் போடுறதுக்கு முன்னாடி மகேஸ்வர பூஜை, சிவனடியார்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உபச்சார முறையில பூஜை பண்ணி அவங்களுக்கு அன்னம் போட்டதுக்கு அப்புறம் தான் அன்னதானம் போடணும். இல்லைன்னா அன்னதானத்தோட முக்கிய பயன் என்னன்னா, யாருக்கு சாப்பாடு போடுறோமோ, இப்போ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பேரர் சப்ளையர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி 5000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்க வீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மனைவி பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, நிம்மதி இருக்காது அவங்க வீட்டுக்குள்ள. காரணம் என்னன்னா, அங்கே சாப்பிட வர்றவனுக்கு அன்னம் போடுறப்ப அந்த அன்னத்தோடைய பாவத்தை, அந்த சாப்பிட்றவனோட பாவத்தை அன்னம் இடுறவன் வாங்குறான். அப்ப அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதே அன்னதானம் போடுறப்பையும் இதுதான் உண்மை. அன்னதானம் போடுறதுக்கு முன்னாடி மகேஸ்வர பூஜை பண்ணி சிவனடியார்களுக்கு அன்னமிட்டு அவங்களுக்கு மகேஸ்வர பூஜை முறையா பண்ணி அதற்கு பின்னாடி சாப்பிட்டோம்னா அன்னதானம் இடுறவங்களோட பாவத்தையும் அதுக்கு பின் சாப்பிட வர்றவங்க மக்களோட அனைத்து பாவங்களையும் அவங்க வாங்கிக்கிறதா ஐதீகம். அப்படி போடுறப்ப அந்த புண்ணியமும் நமக்கு சேரும், அங்க சாப்பிட்றவங்களோட பாவங்களும் போக்குறதுனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரக்கூடிய நவகிரக சனி தோஷங்களும் இதுல இருந்து விலகும். நன்றி சார். இதை பற்றி இன்னும் விரிவா பேசுவோம் அடுத்த நேரம். வணக்கம், விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர்ல பேசுறேங்க. வேலூரா? ஆமாங்க. சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்னம்மா? என் பேர் விஜயலட்சுமிங்க. விஜயலட்சுமி, என்ன கேட்க போறீங்க சுவாமிஜி கிட்ட? ஏற்கனவே பார்த்து பேசிருக்கீங்களா? சுவாமிஜி வந்து கல்யாணம் ஆகுதுங்க, அதுதான் கேட்கணுங்க. சரி, கேளுங்க. ஹலோ 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 சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. சாமிஜி வந்து கல்யாணம் ஆகுங்க, பேர் விஜயலட்சுமிங்க. விஜயலட்சுமி, உங்க பேர் அது இல்லையே, யாருக்குமா? சார் எனக்கு தான் சாமிஜி, என் பேர் தான் விஜயலட்சுமிங்க. உனக்கு வேற எதுவும் பேர் இருக்காமா? இல்ல, விஜி கூப்பிடாங்க. விஜயலட்சுமி பேர் தான், அவ்வளவுதான். வயதுமா? வயசு 40 ஆகுதுங்க. 40 ஆகுதா? ஆமாங்க. சரி, டிவி போனை கட் பண்ணிட்டு டிவி பாருமா. பொதுவான ஒரு பரிகாரம் சொல்றேன். சரிங்க சாமிஜி. நல்லது. 33க்கு மேல போய் கல்யாணம் ஆகாட்டி முதல்ல நீங்க முக்கியமா திருநள்ளாறு இந்த மாதிரி கோயில்கள்ல அஷ்டமத்து சனி, கண்டச்சனி நடக்காம ஏதாச்சும் துணி அவுத்து பரிகாரம் பண்ணியிருந்தீங்கன்னா முதல்ல அதுக்கு நிவர்த்தி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 33 வயசுக்கு மேல யாராச்சும்
கல்யாணமாகாம பெண்கள் இருந்தாங்கன்னா தென்னம்பிள்ளை வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் வாங்கி வீட்டில் வச்சு அதற்கு மாங்கல்யம் கட்டி அதை எடுத்து 8ஆம் நாள் அதை எடுத்து அதை ஒரு பூஜை ரூமில் சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு அந்த தென்னம்பிள்ளையை ஓடுற தண்ணியில் விடுங்க. அந்த 8ஆவது நாள் என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் திரும்பி வர்றதுக்குள்ள உங்களுக்கு கணவர் அமைவாங்க. இது 33 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவங்க ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் சரி, பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி, கலத்திர தோஷம் இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம், எந்த தோஷம் இருந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, இந்த தோஷமே இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் உடனே ஆகும். இதை செய்ய வேண்டியது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணிக்கு செய்யணும். மாங்கல்யம் கட்டுறது என்ன நாளுன்னு பிரச்சனை இல்லை. அதே சமயம் விடுறது அதிலிருந்து 8ஆம் நாள் தான் விடணும். நன்றி சாமி, நன்றி. இப்போ நம்ம முன்னாடி வந்து பேசுன அன்னதானத்தை பற்றி பேசணும். இப்போ பொதுவாக அன்னதானம்ங்கிறது வந்து இப்போ அன்னதானம்ன்றது அது மேலே ஒரு இடத்துல அமைச்சு பண்ணுறது. ஒரு சில கோயிலில் உட்காந்துருக்கவங்களுக்கு வாங்கி தரதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த காலருக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். சொல்லுங்க. வணக்கம், விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா உங்களோட பேரு. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஐயா சொல்லுங்க ஐயா உங்களோட பேர் என்ன சார்? என்னோட பேர் பரமசிவன் சார். பரமசிவன், எங்க இருந்து பேசுறீங்க சார்? தென்காசி சார், தென்காசி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். சரிங்க சார். ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். சரி, என்ன கேட்க போறீங்க கேளு. சார், எனக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க முடியல. எல்லா வேலைக்கும் போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையினால வேலையை விட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை ஆகி போயிருது. இதனால வந்து இப்ப எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வேற இருந்துட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. நான் இந்த நிலைமையில நான் எப்படி லைஃப்ல முன்னுக்கு வரணும்னு எனக்கே தெரியல, ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு எனக்கு. உங்க பேரு? பரமசிவன் சார். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்து 6 மாசத்துக்குள்ள ஏதாச்சும் ஆக்சிடென்ட் அடி எதுவும் பட்டுச்சாப்பா? இல்ல சார், இல்ல சார், இல்ல சாமி. சனீஸ்வரன் கோயில் எதுவும் போயிட்டு வந்தீங்களா? சனீஸ்வரன் கோயிலுக்கு இன்னும் போகலையே சார். இதுக்கு முன்னாடி எதுவும் போயிட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 2004 போயிருக்கேன். போய் என்ன எதுக்காக இப்ப சும்மா போயிருந்தீங்களா இல்ல பரிகாரம்லாம் இல்ல, சும்மா தான் போயிட்டு இருந்தேன். ஒரு நவக்கிரகம் ஒரு டூர் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்ப ஏதாச்சும் ட்ரெஸ் எதுவும் அவுத்து விட்டு வந்தீங்களாங்க திருநள்ளாறுல? இல்ல சார், இல்லையே சார், பண்ணலையே சார். பூஜை மட்டும் தான் பண்ணிட்டு வந்தீங்க? சும்மா ஒரு கோயில சுத்திட்டு வந்த மாதிரி சாமி கும்பிட்டு வந்தேன். சரி, செக்ஸுவல் தாட்ஸ் மைண்ட்ல அதிகமா இருக்கா? உடம்பு அசதியா இருக்கா? ஆமா சார், அதாவது கஷ்டமா இருக்கு உடம்பு. இந்திர சாபம் வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது தென்காசினா பழனி பக்கத்துல, மதுரை உங்களுக்கு பக்கத்துல? மதுரை பக்கம் தான் சார். திருப்பரங்குன்றத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல உள்ள நுழைஞ்சோன்னா இடதுகை பக்கம் அந்த தெப்பத்தை ஒட்டி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஆமையோடைய உருவம் வச்சிருப்பாங்க சில்வர்ல. அதை வாங்கி உங்க இடது கை பக்கம் இருந்து வலது கை பக்கமா 33 முறை சுத்தி அந்த குளத்துல போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு மிளகு அங்கேயே வச்சிருப்பான், அதையும் போட்டுட்டு நேரா வந்து நேர்வழியில வாங்க. ஃபர்ஸ்ட் துர்க்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகனை பார்த்து அவருக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நிலையான தொழில் அமையும், தடைகள் பூராமே விலகிரும்பா. ஓகே சார். வயசு வந்து எனக்கு 35 தாண்டிட்டு சார். எனக்கு 36 செய்யலாம்ப்பா. இந்த பரிகாரத்தை செய்ய நிலையா வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் மாற வேண்டியது இருக்காரு. தேவையில்லாத அவப்பெயர்கள் வராது. சாமி, எனக்கு இன்னொன்னு கவர்மெண்ட் சாமி, அதுக்கு என்ன சாமி பண்ணணும்? என்னமா? கவர்மெண்ட் எனக்கு முதல்ல இந்த பரிகாரம் பண்ணி வேலையை தக்க வைங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் லைன்ல இன்னைக்கே கிடைச்சா வாங்க, நான் அடுத்து சொல்றேன். நன்றி 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 நன்றி. பொதுவான ஒரு அன்பான நேயர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள், ஒருத்தர் ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஏன்னா இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் தான். இதுக்குள்ளே நம்ம மக்கள் யாராருக்கு லைன் கிடைக்குதோ அவங்க பேசணும். ஒரு பிரச்சனையை மட்டும் கேட்டால் நல்லாயிருக்கும். நன்றி. சுவாமிஜி, இப்போ அன்னதானத்தை பற்றி பேசும்போது இப்போ என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு விசேஷமான நாள் வீட்டில் ஏதோ ஒரு கொண்டாடுறமோ இல்லை ஏதோ ஒன்றுனா கோயிலுக்கு போயிட்டு வெளியே இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருதோ, இல்லைன்னா சாப்பாடு டோக்கன், இப்போ ஹோட்டல்லேருந்தே சில பேர் டோக்கனே வாங்கி கொடுத்து நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்ட்டு அது அன்னதானமாக சொல்கிறாங்க. அது எந்த வகையில்? அன்னதானம் கிடையாது. சரிங்களா? அது முழுமையான முறையில் அன்னதானம் கிடையாது. டோக்கன் வாங்கி நீங்கள் போய் சாப்பிட்டுக்கங்கிறப்ப அது அவங்களோட இதுலேயே வந்து சேராது. ரெண்டாவது, இப்போ வீட்டில் இப்படி எங்களால் இப்படி செய்ய முடியாது, மகேஸ்வர பூஜை பண்ண முடியாது. அதே சமயத்தில் நாங்கள் நான் இந்துக்களாக இருக்கிறவங்க, இந்து இல்லை அல்லாதவங்க வந்து இதை செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க எப்படி இந்த அன்னதானத்தை மேற்கொள்றதுன்னா, வீட்டில் அவங்க சமைக்கிற சாப்பாடு, அதாவது டெய்லி அவங்க சாப்பிட்றதுக்காக சமைக்க போடுற அரிசியில் அளந்து போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு வரணும். அதிலிருந்து எடுத்து வச்சுட்டு வந்து அவங்களுடைய மாதத்தில் முதல் நாள், இல்லாட்டி அவங்க பிறந்த நட்சத்திரம் இல்லை கல்யாணமான நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் வந்து அதை சேர்த்தி வச்சு மாதத்துக்கு ஒரு முறை அந்த அரிசியை, இல்லை 3 மாதம் அதுக்கு மேலே சேர்த்தி வைக்கக்கூடாது, அதிகபட்சம் 3 மாதம் அதை சேர்த்தி வச்சு அதை வீட்டில் செஞ்சு அதை கொண்டு போய் வெளியில் கோயிலில் இருக்கவங்களுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் அந்த அன்னதானமும்
ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றபடி செய்யக்கூடிய எந்த அன்னதான முறைகளுமே வந்து அன்னதானத்துல வராது, உதவியில வரும். நன்றி நன்றி. அடுத்த நேர். வணக்கம், விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? சார் வணக்கம் சார், உடுமலைப்பேட்டையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட பேர் என்னங்கய்யா? பேர் துரைசாமி. துரைசாமி. ஏற்கனவே பேசிருக்கீங்களா சுவாமிஜி கிட்ட? இல்ல சார், இப்போ ஃபர்ஸ்ட். சரி கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. தொழில் எல்லாம் ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. தொழில் ரொம்ப லாஸ். என்ன தொழில் பாக்குறோமா? நம்ம இந்த எர்த்மோஸ் லைன் பாத்துட்டு இருந்தேங்க. என்னமா பண்ணிட்டு இருந்தேன்? எர்த்மோஸ் லைன், இந்த பிசினஸ் ஜேசிபி செக்டர் நம்ம பாத்து பண்ணி. எர்த் மூவர்ஸா? ஆமா ஆமாங்க. என்ன பேர்லமா பண்ணிட்டு இருந்தீங்க? கோட்டை மாரியம்மன் எர்த்மோஸ். இந்த வீட்டுல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இப்ப இருக்கிற வீட்டுல இப்ப ஒரு 6 மாசம், ஒரு 4 மாசமா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு வீட்டுல. எப்ப இருந்து உங்களுக்கு தொழில் இப்படி இருக்கு? போன வருஷம் சார், போன வருஷம் 2013 ஒரு 5வது மாசத்துக்கு மேல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2014 ஜனவரி வாக்குல கம்ப்ளைண்டா சுத்தமா வாட்ச் வச்சு 2014 அப்போ ஒண்ணுமே இல்ல, எல்லாமே முடிஞ்சது. 2013 டிசம்பர்ல எதுவும் உங்களுக்கு அடிபட்டுச்சா? டிசம்பர்ல இருக்கலாம் சார். ஸ்டேஷன் பிரச்சனை வரைக்கும் போயிட்டு எதுவும் வந்தீங்களா? ஸ்டேஷன் பிரச்சனைனா சார் ஆக்சுவலா இருந்தது, கேஸ் இருந்தது, பைனான்சியல் பிரச்சனைலாம் கேஸ் இருந்தது. அது பண்ணிட்டு இருந்தோம், பைனான்ஸ் லெவல் தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பாடல் வண்டி கொடுக்காம கேஸ் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா அது இதாகல, பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. இப்போ அந்த வண்டி ஸ்டேஷனுக்கு போச்சுன்னு சொன்னீங்களா, அந்த வண்டி ஸ்டேஷன் அளவுக்கு போச்சா இல்ல நீங்க மட்டும் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணீங்க? இல்லைங்க, நானே உங்களுக்கு பைனான்ஸ்காரங்களே பட்டாங்க, பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தோம், அவங்களே எடுத்துட்டாங்க, ஸ்டேஷனுக்கு போகல. ஓகே. இப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உடுமலைப்பேட்டைங்க. உடுமலைப்பேட்டை. அங்க பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லைங்களா, மாரியம்மன் பின்னாடி? அந்த பிள்ளையாருக்கு வந்துங்க வெற்றிலை 2 ஒரு பாக்கு. சரிங்க. அதுக்கு அடுத்து அருகம்புல். இப்படி வந்து 108 வந்து கட்டிக்கங்க. 108, அதாவது வெற்றிலை அடுத்து வந்து அருகம்புல், இப்படி மாத்தி மாத்தி கட்டணும். சரி சரிங்க. நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமையில 13 தடவை 13 வாரங்கள் தொடர்ந்து போய் அதுக்கு மாலை போட்டுட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வீட்டுல வந்து இழுப்ப எண்ணெயில வந்து தீபம் போடுங்க. நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுக்கிட்ட எதுவும் துர்மரணம் நடந்திருக்குன்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா? வீட்டுக்கு பக்கத்துல யாரோ சூசைட் இல்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்களா இப்ப குடியிருக்கிற வீட்டுக்கிட்ட? உங்க வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சோடனே இப்ப நீங்க நின்று பேசுறது இடது கை பக்கம் உள்ள நுழைஞ்சோடனே வலது கை பக்கம் ஏதாச்சும் உருவங்கள் தென்படுதா உங்களுக்கு? இருட்டடிச்ச மாதிரி எதுவும் மிரள்றாங்களா வீட்டுக்குள்ள? உள்ள நுழைஞ்சன வீட்டுக்குள்ள நுழைஞ்சன ரைட் சைடு. வீட்டுல இருக்கிறவங்க ஏதாச்சும் பயந்து இருக்காங்களா? ஏதாச்சும் உருவம் போற மாதிரி இருக்கு, கருப்பா ஏதாச்சும் தெரியுதுன்னு கேட்டுக்கங்க. அப்படி இருந்துச்சுன்னா எட்டி விதை, மருதாணி விதை, இது 2ஐயும் பவுடர் பண்ணி 3 அமாவாசை போட்டுட்டு வாங்க. வீட்டுக்குள்ள எதுக்கு நெகட்டிவ் இருந்தாலும் வெளியில போயிடும். நல்லதுப்பா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி இப்போ வந்து சொன்னீங்க, அது மாதிரி தினமுமே வந்து நம்ம சாப்பாட்டுக்காக பயன்படுத்துற அந்த அரிசி அளந்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு பிடி எடுத்து வச்சு 3 மாசம் சேர்த்து வச்சு அதுல போட்டு குக்கர்ல நம்ம சமைக்கிறதுக்கு போட்டதுக்கு அப்புறம் அப்பதான் எடுக்கணும், மூட்டையில இருந்து எடுக்க கூடாது. அளந்து போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு பிடி எடுத்து அதுல சமைக்கலாம். அதுல சமைச்சு அன்னதானம் பண்ணலாம். அதே சமயம் அதே அரிசியில வெள்ளை எள்ளும் நெய்யும் ஊத்தி 48 நாள் தொடர்ந்து திறந்த நட்சத்திரத்துல தொடர்ந்து காகத்துக்கு வச்சுட்டு வந்தாங்கன்னா பித்ரு தோஷம், கண்டச்சினி, இது 2ல இருந்தும் தப்பிக்கலாம். அரிசியாவா இல்ல சாதமா எடுத்து? அரிசியாவே எடுத்து அரிசியும் வெள்ளை எள்ளும் சேர்த்து, வெள்ளை எள்ளு நெய் 3 சேர்த்து. சரிங்க சொல்லுங்க. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? சாவித்ரி பேசுறேன், வைஷ்ணவி நகர்ல இருந்து. உங்க பேர் என்னங்க? சாவித்ரி. ஏற்கனவே சுவாமி கிட்ட பேசிருக்கீங்களா? நேரம் போயிருக்கேன். அப்படியா? சரி பேசுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. எனக்கு வேலை நின்னுச்சு, இப்ப புதுசா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். பேர் என்னம்மா? சாவித்ரி. அங்க இருந்து நின்னுட்டீங்களாமா? ஆமாங்க. இந்த பினான்ஸ் இதுலதான் இருந்தீங்க? ஆமா. என்னாச்சுமா? ஓனர் எனக்கு அந்த 1000 பணம் கொடுக்கவே இல்லைங்க. அந்த ஓனர் கட்ட வேண்டிய பணம் எல்லாம் கட்டிட்டாரா? நீங்க தான் பதில் சொல்லிட்டு இருந்தீங்களா? நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவரே வேற ஒரு இதுக்கு லீஸுக்கு விட்டுட்டு எங்களை எல்லாம் பழைய ஆளை எல்லாரையும் வேலைக்கு விட்டு அனுப்பிட்டாரு. சரிம்மா, நான் சொல்ற பரிகாரத்தை நோட் பண்ணிக்கங்கம்மா. இதை நான் முதல்ல சொன்னேன் கேட்க மாட்டேன், நீங்க இப்ப வந்து கேக்குறீங்க. சரி நோட் பண்ணிக்கங்கம்மா.
கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம், விராலி மஞ்சள் 75 கிராம், விராலி மஞ்சள், அதிமதுரம் 50 கிராம், அதிமதுரம் 50 கிராம், பச்சை கற்பூரம் 50 கிராம், பச்சை கற்பூரம் 50 கிராம். இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கங்க. வெட்டி வேர் 1/4 கிலோ. வெட்டி வேர் 1/4 கிலோ. ஆமா, இந்த பவுடர் பண்ணதையும் வெட்டி வேரி நைட் வந்து ஒரு நிறவோட பக்கெட் நிறைய தண்ணி ஊற்றி அதுல ஊற வச்சிருங்கம்மா. அத மறுநாள் காலையில அதுல குளிங்க கிழக்கு முகமா நின்று. இதை தொடர்ந்து வந்து 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்கம்மா. நீங்களும் உங்க கணவரும். அவர் வந்து செக்யூரிட்டி என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாரு? கன்சல்டன்ட் ஆபீஸ். அவரே சேர்த்து செய்ய சொல்லுங்கம்மா. தொடர்ந்து 3 வாரம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல வேலையும் கிடைக்கும், பண பிரச்சனையில இருந்து நிவர்த்தி அடையும். நன்றி நன்றி நன்றி. மன்னிக்கிறேன், ஏதோ பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருத்தர் ஒரு கேள்வி தான் கேட்க முடியும். நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும், பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்முடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 6 மணிக்கு நமது இமயம் தொலைக்காட்சி. அதே சமயத்தில் சுவாமிஜி நீங்கள் நேரில் சந்திக்க விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, ஃபிளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோடில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில், அதாவது பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். அது எங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை சுவாமிஜி சந்திக்கலாம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார் நான் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். என் பேர் மண்டோதரி சார். மண்டோதரி, சென்னையில எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கம்மா? இங்க வேப்பம்பட்டு சார். வேப்பம்பட்டு. சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க சுவாமி கிட்ட? கேளுங்க. கல்யாணத்தை பத்தி கேட்கலாமா சார்? கேளுங்க. சார் கல்யாணத்தை பத்தி கேட்கணும் சார். கேளுங்க. 37 இயர்ஸ் கல்யாணம் பிக்ஸ் ஆகல. கேட்டா நிறைய தோஷம் இருக்குன்றாங்க. எப்போ கல்யாணம் ஆகும் தெரிஞ்சுக்கலாம் சார்? உன் பேர் என்னம்மா? என் பேர் மண்டோதரி சார். மண்டோதரி. என்ன தோஷங்கள்மா சொல்லியிருக்காங்க? நிறைய சனி சிம்மராசி எனக்கு. அதனால வந்து சனி வந்து உச்சத்துல இருக்காரு. எல்லா நல்லது நடக்கும் சொல்றாரு. அது சனி தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க சார். சனி பகவானுடைய தோஷம் இருக்குன்றாங்க சொல்றாங்க சார். திருநள்ளாறு போய் எதுவும் பரிகாரம் எதுவும் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், 2 தடவை போயிருக்கேன். 2 தடவை வந்துட்டு குளிச்சுட்டு தசையை விட்டுட்டு சாமிக்கு போயிட்டு அர்ச்சனை விட்டுட்டு வந்து 3 மாசத்துக்குள்ள எதுவும் அடிபட்டுச்சாமா உங்களுக்கு? அது எதுவும் வரல சார். அந்த மாதிரி எதுவும் அடிப்படல. வேற எக்கனாமிக்கலா பிரச்சனை வந்துச்சா வீட்டுக்குள்ள? நிறைய இருக்கு சார். எக்கனாமிக்கல் பிரச்சனை நிறைய இருக்கு சார். உடல் முடியாம எதுவும் போச்சா? ஆமா, அது என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு சார். என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிருக்கு. பெரிய திருப்பி எப்போ கல்யாணம் ஆகும் சொல்ல முடியுமா சார்? அது சொல்ல முடியுமா? அதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாசம் போனீங்க? போன மாசம் சார். என்னமா? போன மாசம் போனேன் சார். போன மாசம் இல்ல, என்கேஜ்மெண்ட் நடக்க கேன்சல் ஆச்சுல. அதுக்கு முன்னாடி எப்ப சனீஸ்வரன் கோயில் போனீங்க? அதுக்கு முன்னாடி போகல சார். அதுக்கப்புறம் தான் போனேன்னு நினைக்கிறேன். போய் 2 தடவை போயிருக்கேன்னு சொன்னீங்களா? ஆமா சார். எந்த மாசம் போனீங்கம்மா? அதுதான் ஞாபகம் இல்ல சார். 2 தடவை போயிட்டு வந்தேன் சார். போன மாசம் போனேன். அதுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி போயிருக்கேன் சார். போன மாசம் போய் என்ன பரிகாரமா பண்ணிட்டு வந்தீங்க? அங்க போயிட்டு சனி பகவானுக்கு குளிச்சுட்டு தசையில விட்டுட்டு அங்க போய் சனி பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம் சார். சரிம்மா, என்ன பண்றீங்கம்மா? ஒரு 108 எம்காம் முடிச்சிருக்கேன் சார். சரி, நான் சொல்றத கேக்குறீங்களாமா? சொல்லுங்க சார். 108 1 ரூபாய் நாணயத்தை வந்து கருப்பு துணியில முடிஞ்சுக்கங்கம்மா. எனக்கு 108 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கங்க. 1 ரூபாய் காசு. ஓகே. உங்களுடைய இடது கால் மண் எடுத்துக்கங்க. ஓகே. எடுத்துட்டு அதை கட்டிட்டு ஒரு கருப்பு துணியில கட்டிட்டு, ஓகே, பிள்ளையார், பைரவர், ஆஞ்சநேயர் 3ல எந்த கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு, ஓகே, நான் ஏதாவது தெரியாமல் பரிகாரங்கள் பண்ணியிருந்தா அது நிவர்த்தி அடைஞ்சு எனக்கு சீக்கிரம் விவாக பிராப்தி குடு பைரவா. எந்த தெய்வத்திட்ட போறீங்களோ அந்த தெய்வத்தோட பேரை கடைசியா சேர்த்திக்கங்க. பிள்ளையார் இல்லாட்டி ஆஞ்சநேயர், பைரவர், உங்க 3 பேர்ட்ட கேட்போலாம். நீங்க பிறந்த நட்சத்திரத்துல இதை செய்யுங்க. அதுல இருந்து 48 நாளைக்குள்ள திரும்பவும் உங்களுக்கு மன வாழ்க்கை அமையும். நல்லது. நீங்க பிறந்த நட்சத்திரத்தப்பமா
மிருக நட்சத்திரம்னா நான் சிம்ம ராசி மக நட்சத்திரம் சார். அந்த மகா நட்சத்திரம் வந்து இந்த மாசம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. ஓ அன்னைக்கு போகணுமா? நல்லது. சரி ஓகேங்க சார். நன்றி ஓகே இது நன்றி நன்றி நன்றி. நீங்க போன வாரம் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. நம்ம live ல வந்து. பிரம்மச்சேத தோஷம் என்ன அப்படின்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்கிறப்ப போகலாம். 7.5 பிறக்குதுன்னு பரிகாரம் செய்யவோ அங்கே போய் பூஜை பண்ணலாம். யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம், பூஜை பண்ணலாம், விளக்கு போடலாம். ஆனால் அங்கே குளிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் இவங்க தான் விடணும். மற்ற யார் விட்டாலும் என்ன ஆகும்னா போயிட்டு வந்தோடனே எதை காரியத்தை பெண்களாக இருக்கிறப்ப கல்யாண தடை, கணவன் பிரிஞ்சு போவாங்க, இந்த மாதிரி ஆகும். ஆண்களாக இருக்கப்போ வந்து 6 மாதம் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகும். இதே தை மாசத்துக்கு அப்புறம் போனாங்கன்னா 3 மாசத்துல ஆக்சிடென்ட் ஆகும். தை மாசத்துக்கு முன்னாடி முதல் 6 மாசம் போனாங்கன்னா, தை மாசத்துக்கு முன்னாடி போனாங்கன்னா அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள ஆக்சிடென்ட், பேர் கெடும். இதுல தப்பிக்கிறவங்க யாருன்னா ஹோட்டல் தொழில் பண்றவங்க தப்பிப்பாங்க, காய்கறி வியாபாரம் பண்றவங்க தப்பிப்பாங்க. மற்ற யாரா இருந்தாலும் பேர், புகழ், சொத்து இது எல்லாமே நஷ்டப்படும். எல்லாமே நஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க மேல வரணும். ஜாதகத்தை பார்த்தா எந்த தோஷமும் இல்லை, நல்லா இருக்கும்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப கஷ்டத்துல அனுபவிப்பாங்க. உடம்புல தேவையில்லாத நோய்கள் வரும். உடல் உறுப்புகள் வந்து இழக்கக்கூடிய அளவுக்கு கூட பாதிப்புகள். சரி, இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். அடுத்த நேயர். வணக்கம். விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, நாங்க கோத்தகிரில இருந்து பேசுறோம், லலிதான்னு சொல்லி. எங்க இருந்துங்கம்மா? கோத்தகிரில இருந்து. கோத்தகிரியா? கோத்தகிரியா? சொல்லுங்க, உங்களோட பேரு? எங்க பேர் லலிதாங்க சார். சரி கேளுங்க, என்ன கேட்க போறீங்க சுவாமி கேளுங்க. உடம்புக்கு முடியல, அதுதான் கேட்கலான்ட்டு. ஒவ்வொரு டைமும் உடம்பு படபடப்பு நிறைய ஆகுது. நெஞ்சு துடிக்கிற மாதிரி, ஹார்ட் வந்து தனியா துடிக்கிற மாதிரி இருக்காமா? துடிக்கிற மாதிரி இருக்குங்க சாமி, அதான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். இப்ப நீ இருக்க குடியிருக்கிற வீடு எந்த வாசல்மா? கிழக்கு வாசல் தான் சாமி. கிழக்கு வாசல். உங்க வீட்டுக்கிட்ட அடிக்கடி நாய் எதுவும் அடிபட்டு இறந்து போதாமா? நாய் அப்படி இறந்து போன மாதிரி தெரியல, ஆனா நிறைய நாய் வந்து சிறுத்தை புடிச்சிட்டு போகுது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சாமி. என்னமா? சிறுத்தை புடிச்சிட்டு போகும் அடிக்கடி. சரிம்மா, உங்க வீட்டுல வந்து சரிம்மா நான் சொல்ற பரிகாரத்தை நோட் பண்ணிக்கங்க. வால்மிளகு 27, சரிங்க சாமி. அதிமதுரம் 15 கிராம். அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில கேளுங்க, தருவாங்க. சரிங்க சாமி. சீந்தல் கொடி 10 கிராம். சீந்தல் கொடி 10 கிராம். நல்லா புரியல சாமி. சீந்தல் கொடி 10 கிராம். சீந்தல் கொடி 10 கிராம் சாமி. ஆமா, அதிமதுரம் எழுதிட்டீங்களா? அதிமதுரம். வால்மிளகு 27 பீஸ். 50 கிராம் வாங்கி 27 மட்டும் எடுத்துக்கங்க. வால்மிளகு மிளகு. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு பச்சை கலர் துணியில கட்டிமா. பச்சை கலர் துணி. ஆமா, பச்சை கலர் துணியில கட்டி ஒரு பூசணிக்காய்க்குள்ள வச்சு. பூசணிக்காய்க்குள்ள. ஆமா, உங்களுடைய வலது கால் பெருவரல் மண்ணு. சரிங்க சாமி. இதெல்லாம் வச்சு யாரையாச்சும் டிஸ்டி சுத்த சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 3:30 மணிக்கு. சரிங்க சாமி. 3 செவ்வாய் தொடர்ந்து டிஸ்டி சுத்தி முச்சந்தில உடைக்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த படவடப்பு எல்லாமே போயிடும். இது வந்து ஒரு பொதுவான பரிகாரம். இது யார் வேணாலும் செய்யலாம். ஏதாவது பெண்களுக்கு இது பொதுவான பரிகாரம். வெள்ளப்படுற நோய் இருந்து, வெள்ளப்படுறது கண்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. படவட போறது எதுக்கு எடுத்தாலும் படவட போறப்ப நெஞ்சு கூட்டுக்குள்ள கடகடகடன்னு தன்னுடைய ஹார்ட் ஆடுறத உணர முடியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கைகாலெல்லாம் நடுக்கமா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை தூங்கிட்டு இருக்கப்ப யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம். 3 செவ்வாய்க்கிழமை 3:30 மணிக்கு மேலே இந்த டிஸ்டி சுற்றி போட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி அடையும். நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, நீங்கள் ஏற்கனவே அவங்க மண்டோதரிக்கு சொல்லும் போது சொன்னீங்க, அதுபோல் அந்த கண்டச்சனி நடக்காதப்போ அங்கே போனால் அந்த ட்ரெஸ்ஸை விட்டு வந்தால் பிரச்சனை வரும். ஆனால் 2 பேருக்கு வந்து பிரச்சனை வராது. ஒன்று காய்கறி கடைக்காரர்களுக்கு, இன்னொன்று ஹோட்டல் வச்சுருக்குங்க. இது பற்றி ஏன் அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை வராது? இல்லை இப்போ பிரம்மச்சார தோஷங்கிறத இன்னும் மக்களுக்கு முழுமையான முறையில் தெரியலையா அப்படிங்கிறத நீங்கள் விரிவாக சொல்லணும். ஆனால் இன்றைக்கி இல்லை, நாளை லைவில் சொல்லணும். உங்களோட அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நேயர்களை, இதுவரை நீங்கள் பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 57, TVS காலனி, பிளாட் நம்பர் 1178C.
அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரம் மதுரையில் சனிக்கிழமை திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜ ஆஞ்சநேய காலேஜில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற நம்மளுடைய எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். பக்கத்தில் அது எந்த இடம் பக்கத்தில் இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில். எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. மீண்டும் விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.